ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிக்ஸாக் லைஃப். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே காஞ்ச வத்தல் போட்டுக்கோங்க. ஏன்னா உரப்புக்கு இது தான், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே ஒரு 1/4 கிலோ வெங்காயம் மாதிரி உரித்து வெட்டி சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் மட்டும் வதங்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கலருக்கு. ஆனால் உரப்புக்கு இந்த வத்தல் தான். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இளம் ஆட்டு கறியாக இருந்தால் ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுட்டு அதில் எப்படியும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதை திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சோன்னு சுவைக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.